ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெட்டி விமர்சனம் ஃப்ரம் த ஜான் விக் பேலரினா. இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனம் ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்த்தோன்னே எனக்கே டக்குன்னு தூக்கி வாரி போட்டுருச்சு. அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போது இந்த படத்தோட ரிவ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த படத்தில் தன்னோட வளர்ப்பு தந்தையை கொன்னதுக்காக ஈவ் மெக்ரத் அந்த கூட்டத்தையே பழிவாங்க அந்த ஏஜென்சிலேருந்து வளர்ந்து அந்த ஏஜென்சியோட கட்டுப்பாடை மீறியும் வெளியே வர்றாங்க. இதுக்கப்புறம் அவங்க சந்திக்கக்கூடிய இடர்பாடுகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த கதை. இந்த கதையை பொறுத்த மட்டும் லேடி பாலையா ஃப்ரம் த ஹாலிவுட் அப்படிங்கிற மாதிரி ஆனா டி ஆர்மஸ் வந்து இந்த படத்தில் வடிவமைச்சிருக்காங்க. பொதுவாக நம்ம பாலையா அடாவடிக்கு பண்ணுவார். இவங்க இந்த படத்தில் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அநியாயத்துக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் இவங்க பண்ணுறதே நம்ம பாலையா பண்ணால் நாம் வந்து கேலி பண்ணுவோம். ஸோ இதை நம்மளால் கேலி பண்ண முடியுமா? ஏன்னா ஹாலிவுட் படம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. முக்கியமான ஒரு பைத்தியக்காரத்தனம் சொன்ன இல்லையா, அது ஒன்றும் இல்லை. ஜான் விக் இந்த கதாபாத்திரத்தை வந்து இந்த படத்தில் இந்த மொக்க பேலரினாவோட மோத விட்டு சொத்தையாக்கிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. ஏன்னா ஜான் விக் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் ரொம்ப ஹெவி வெயிட்டான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை கொண்டு வந்து இந்த கேரக்டரோடு இணைச்சி, அதாவது அந்த செகண்ட் ஹாஃபுக்கு மேலே அவர் அந்த கேமியோ ஒரு பாபா ஐயரா ஒரு மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. எனக்கு அது பார்க்குறதுக்கு சுத்தமாக பிடிக்கல, சங்கடமாக தான் இருந்தது. ஒரு வெயிட்டான கேரக்டர் கொண்டு வந்து இந்த மொக்க கேரக்டரோட மோத விட்டு மொக்கையாக்கிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணமும், இதுதான்டா முட்டாள்தனம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு தோணுச்சு. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோணுச்சா இல்லையா?